எப்ஸ்டீன்ஸ் ஃபைல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் உலகத்தில் முக்கியமான புள்ளிங்களோட இன்னொரு முகம் தெரிஞ்சிருக்கு, உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இது இந்த நார்மல் பப்ளிக்கு தான் ரொம்ப புதுசு, எல்லாரும் ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. பட் இந்த உலகத்தை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா. ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குன்னா என்னன்ற பேரில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இலுமினாட்டி அண்ட் சீக்ரெட் சொசைட்டி இப்படிங்கிற பேரில் நிறைய இடத்துல நடக்குது. இது தமிழ்நாட்டில் கூட நடக்குது, இந்தியாவில் கூட நடக்குது, இது நிறைய இடத்துல நடக்குது. யாராவது இதை ஆதாரம் இல்லாமல், வீடியோ இல்லாமல், ஃபோட்டோ இல்லாமல் வெளியில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவனை ஒரு ஏமாளியா, லைக் மனநலம் பாதிக்கப்பட்டவனா பார்ப்பாங்க இந்த சொசைட்டி. இவ்வளவு நாள் நிறைய பேர் இலுமினாட்டியை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த உலகம், இந்த சொசைட்டி அப்படி தான் சொல்லியிருக்கு. இவன் எதை வச்சு இப்படி சொல்கிறான், என்ன ப்ரூஃப் இருக்குதுக்கு, சும்மா அடிச்சு விட்றான் அப்படின்னா. பட் இன்னைக்கு வீடியோ ஃபோட்டோலாம் வந்தோடனே எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை. இது மாதிரி இந்த உலகத்துக்கு தெரியாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த இலுமினாட்டிங்கிற குரூப் அல்லது சீக்ரெட் சொசைட்டிங்கிற அந்த குரூப் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த உலகமே தாங்காது. கொரோனா வந்ததுலேருந்து, சுனாமி வந்ததுலேருந்து, இப்படி நிறைய விஷயங்களை இவங்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக செஞ்சு இந்த உலகத்துக்கு நிறைய பாதிப்பை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த உலகத்தை வேற கண்ணோட்டத்தில் பார்க்கறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால இந்த உலகத்தில் பெரிய பெரிய புள்ளிங்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் நாம பார்க்குறவங்க மாதிரி ரொம்ப உண்மையானவங்க கிடையாது. அதுதான் உண்மையான ஃபேஸ் கிடையாது அவங்களுக்கு. அவங்க அதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் செய்கிறாங்க. அதை திருட்டு வேலைகள்னே சொல்லலாம். ரொம்ப நம்மளால நினச்சி பார்க்க முடியாத வேலைகள் செய்கிறாங்க. அதை நம்மலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வேற கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இந்த உலகத்தையே ஒரு குரூப் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த குரூப்புக்கு பேர் இலுமினாட்டிங்கிறாங்க, சில பேர் சீக்ரெட் சொசைட்டிங்கிறாங்க. பட் எப்படியோ பெரிய கார்பரேட்லாம் அந்த குரூப் உள்ள தான் வருவாங்க. இவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கு எவிடன்ஸ் கொடுறா அப்படின்னா ஒன்றும் இல்லை கையில். பட் இது மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒன்று வெளியே வரும் வீடியோஸ், அதை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் ஆட்டோமேட்டிக்காக இயங்கலை. இதை ஒரு குரூப் இந்த உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு. அவங்க நினச்சா அவங்களுக்கு தேவைப்படுறப்ப என்ன வேணாலும் இந்த உலகத்தில் செஞ்சுப்பாங்க. அது ஏதோ இயற்கையாக நடக்கிற மாதிரியே காட்டிப்பாங்க.